என்றாலுமாய் எனக்கு தந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் எமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தான் தன்னடியோங்களுக்கே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் மேலப்பா செந்தில் வாழ்வி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, காவாய் கடக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணையும் கொண்ட பெருமானுடைய திருவுருளை மனதிலே தியானித்து அடியனுடைய உபாசனமூர்த்தி செந்தூர் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையை வழிபாடு செய்து நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்ந்து அடியாறு பெருமக்களை வணங்கி இன்றைய நிகழ்வினை அடியேன் தொடங்குகிறேன். முதலிலே நாம் அகமுக வழிபாடு என்பதை நாம் சிந்திப்ப இருப்போம். அகமுக வழிபாடு என்பது அந்தர்முக யோகம் என்று வடமொழியிலேயும் அகமுக வழிபாடு என்று தமிழிலேயும் இது கூறப்படும். இந்த வழிபாடை பற்றி நாம் பல முறை இது வரைக்கும் 8 வகுப்புல சிந்திச்சிருக்கிறோம். தொடர்ந்து முதல்ல அது செஞ்சிருவோம். அதுக்கு பிறகு திருமந்திர பாடலை என்ன இருக்கிறது என்பதை சிந்திப்போம். உந்தி தானத்திலிருந்து தாமரை தண்டு மேலே எழுந்து இதய நோக்கி செல்கிறது. இதயத்திலே அது மொட்டாக கீழ் நோக்கி நிற்கிறது. பெருமானுடைய கருணையை பலகாலம் வேண்டிய பின் பெருமான் அருள் கூர்ந்து கீழ்நோக்கி இருக்கின்ற மொட்டை மேல் நோக்கி நிமிர வைக்கிறான். நிமிர்ந்த பிறகு மலர செய்கிறான். மலர்ந்த பிறகு நல்ல மனத்தையும் வீச செய்கிறான். நிமிர்ந்து மலர்ந்து மனம் வீசுகின்ற அந்த மலரின் நடுவிலே இருக்கின்ற பொகுட்டில் நான் பெருமானை ஸ்தாபனம் செய்கிறேன். பெருமானுக்கு இப்பொழுது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து அலங்காரம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து நிவேதியம் படைக்க வேண்டும். தூபம் காட்ட வேண்டும். விண்ணப்பம் செய்ய வேண்டும். பஞ்சபுராணம் பாட வேண்டும். நிறைவாக ஆராதனை செய்ய வேண்டும். இவையெல்லாம் இப்பொழுது நாம் செய்ய இருக்கிறோம். முதலிலே அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை, கிரீடம், ஆடை எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்திலே சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பல முறை திருமுழு காட்டுகிறேன். இடையிலே இருக்கின்ற பச்சை பீதாம்பர ஆடையை அகற்றிவிட்டு தூய வெந்நீர் ஆடையை அணிவிக்கிறேன். மீண்டும் தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பல முறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு இப்பொழுது அபிஷேகம் செய்ய வேண்டும். முதல் அபிஷேகம் என்பது திருமஞ்சன அபிஷேக வழிபாடாகும். திருமஞ்சனம் என்பது வாழ்வில் நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்களை கெடுப்பதற்கென்று தீய வினைகள் நம்மை தாக்கும். அப்படி தாக்காமல் இருக்கும் பொருட்டும் நல்வினைகள் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் பொருட்டும் பெருமானை வேண்டி பெருமானுடைய கருணையை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் இந்த அருமையான திருமஞ்சன அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்துக்கோடு திருமஞ்சன கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். திருமுடியிலிருந்து திரு அடி வரை திருமஞ்சனம் பறந்து விரிந்து நின்று அருமையான மனத்தை வீசுகின்றன. ஒரு சிறந்த மாலையை பெருமானுக்கு சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரதி தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அபயக்கரத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். இதயத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். உந்தியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். திருவடியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். திருவடியிலே தரிசிக்கின்ற போது
திருவடியிலே இருக்கின்ற 2 திருவடிகளும் லேசாக அசைவதும், அதிலே பூட்டப்பட்டிருக்கின்ற சிலம்பும் தண்டையும் அசைவதும், அதனாலே ஓசை எழுவதும், ஓசை நாதமாக மாறுவதும், நாதம் ஓங்காரமாக மாறி என் காது வழியாக உள்ளே சென்று ஆன்மாவில் பதிவதும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மாவிலே ஒரு அதிர்வலையும் இனம் புரியாத இன்பத்தையும் வழங்கிய பெருமானுடைய திருவடி ஓசையை நான் உற்று நோக்கி வழிபாடு செய்கிறேன். 2வது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை, திருமஞ்சன நீர் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு 2வது அபிஷேகம் என்பது பால் அபிஷேகமாகும். பால் என்பது சந்தானத்தை, நம்முடைய பரம்பரையை குறிப்பதாகும். தாய் வழியில் வருகின்ற 7 பிறவிகளும், தந்தை வழியில் வருகின்ற 7 பிறவிகளும், நம் வழியில் வருகின்ற 7 பிறவிகளும் சேர்த்து 21 பிறவிகளில் நம்முடைய குறைபாடுகள் நம்முடைய சன்னதியை தாக்கும். அப்படி தாக்காமல் இருக்கும் பொருட்டு பெருமானுடைய கருணையை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் இந்த அருமையான பால் அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக பால் கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பால் பரவி விரிந்து நின்று அருமையான மனத்தை வீசுகின்றன. ஒரு சிறந்த மாலையை பெருமானுக்கு சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரத்தை தட்டையெடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி நான் தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகின்ற போது அபயகரத்தில் ஓங்காரம் தெரிவதும், மா என்ற எழுத்து அதிலே தெரிவதும், மா என்ற எழுத்துக்கு மேலே ஒரு புள்ளி தெரிவதும் கண்டேன். புள்ளியின் வழியாக உற்று நோக்குகின்ற போது அங்கே பெரும் குகை தெரிகிறது. குகைக்கு நடுவிலே பொன்மயமான மேடை தெரிகிறது. மேடையின் நடுவிலே பொன்மயமான பெருமான் ஆடிக்கொண்டிருப்பதை அடியன் கண்டேன். பெருமானுடைய ஆட்டத்திலிருந்து, அவனுடைய குஞ்சித்த திருவடியிலிருந்து பேரொளி கிளம்பி என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊடுருவி சென்று தூள ஜகத்திலே பேரின்பத்தை வழங்குவதை அடியன் உணர்ந்தேன். எனக்கு பேரின்ப உணர்வினை தந்த பெருமானுடைய குஞ்சித்த திருவடியை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து அபயகரத்திலே காட்டியும், உந்தியிலே காட்டியும், திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். 3வது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை, பால் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு 3வது அபிஷேகம் என்பது பஞ்சாமிர்த அபிஷேக வழிபாடாகும். பஞ்சாமிர்தம் என்பது இந்த பிறவிலே பிறந்த நாம் நமக்குரிய உலக இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கும் பெருமானுடைய கருணை வேண்டும். பெருமானுடைய கருணை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் இந்த அருமையான பஞ்சாமிர்த அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக பஞ்சாமிர்த கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பஞ்சாமிர்தம் பரவி விரிந்து நின்று சுவையான மனத்தை வீசுகின்றன. ஒரு சிறந்த மாலையை பெருமானுக்கு சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரத்தை தட்டையெடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகின்ற போது பெருமான் சிறுநகை பூப்பதும், புன்னகை பூப்பதும், அதனாலே கன்னத்திலே குழி விழுவதும், அவ்வழியாக வருகின்ற பஞ்சாமிர்தங்கள் போன்று இருக்கின்ற இந்த அருமையான விஷயங்கள் எல்லாம் பெருமானுடைய கன்னத்திலே பட்டு என் மீது படுவதும் கண்டு நான் ஆனந்தம் அடைகிறேன். பெருமான் புன்னகை பூத்து பரிசுத்தீட்சை செய்கிறான் என்பதை உணர்வோடு நான் நினைக்கின்ற போது உடலெல்லாம் மிகப்பெரிய சிறப்பான ஒரு உணர்வினை இந்த உடம்பும் மனமும் பெறுகிறது. உடம்பையும் மனமையும் வேறு நிலையை உண்டாக்கிய பெருமானுடைய புன்னகையை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து இதயத்திலே காட்டியும், உந்தியிலே காட்டியும், திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். அடுத்த அபிஷேகம் 4வது அபிஷேகம் செய்ய வேண்டும். அது சந்தன அபிஷேகமாகும். முன்னே சுட்டப்பட்ட பஞ்சாமிர்தம்,
மாலை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழுக்காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சி அளிக்கிறான். 4வது அபிஷேகம் சிறப்பாக இருக்கின்ற சந்தன அபிஷேகமாகும். சந்தனம் என்பது இந்த பூமியில் பிறந்த நாம் மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் வாழ்வதை குறிப்பதாகும். நாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு பெருமானுடைய கருணை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் இந்த அருமையான சந்தன அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக சந்தன கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால வரை சந்தனம் பறந்து விரிந்து நின்று அருமையான மனத்தோடு கூடிய வாசனையை வீசுகின்றன. சிறந்த வழிபாடு என்பதாலே மிகப்பெரிய தண்டமாலையை சூட்டுகிறேன். சிறந்த வழிபாடு என்பதாலே 5 கிளையுடைய தீப ஆராதனை தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். 5 தீப ஒளிக்கு பின்னால் இருக்கின்ற பெருமானுடைய 2 அருட்கண்களும் லேசாக திறந்து என்னை உற்று நோக்குவதை அடியேன் உணர்ந்தேன். அதனாலே என்னுடைய அனைத்து உடல்களும் என் ஆன்மாவும் மெய்சிலிருப்பை அடைகின்றன. நல்ல மெய்சிலிருப்பை உண்டாக்கிய பெருமானுடைய 2 அருட்கண்களையும் நான் உற்று நோக்கி வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து அபயக்கரத்திலே காட்டியும் இதயத்திலே காட்டியும் உந்தியிலே காட்டியும் திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். நிறைவான 4வது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை சந்தனம் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சி அளிக்கிறான். பெருமானுக்கு இப்பொழுது 5வது அபிஷேகம் விபூதி அபிஷேகமாகும். விபூதி என்பது உடலை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்தில் யமதர்மர்கள் வந்து வவ்வி சென்று கொடுமைப்படுத்தி நம்மை அழைத்து செல்லாமல் இருப்பதற்கும் பூதகணங்களே வந்து உரிய மரியாதையோடு அழைத்து சென்று சிவலோகத்தில் சிவபெருமான் திருவடியிலே சேர்க்க வேண்டும் என்றும் நாம் விண்ணப்பத்தை தெரிவிப்பதாகும். அதே நோக்கத்திற்காக பெருமானை வேண்டி நின்று இப்பொழுது அந்த அருமையாக இருக்கின்ற விபூதி கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். திருமுடியிலிருந்து உள்ளங்கால் வரை விபூதி பறந்து விரிந்தென்று அருமையான மனத்தை வீசுகின்றன. ஒரு அருமையான மாலையை பெருமானுக்கு சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரத்தை தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகின்ற போது அதிசயமாக பெருமானுடைய நெற்றிக்கண் லேசாக திறந்து மூடுவதை கண்டேன். பெருமான ஒரு குறிப்பனை உணர்த்துகிறார். உடலை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்தில் பூத கணங்களே வரும் என்றும் உரிய மரியாதையோடு அழைத்து செல்லும் என்றும் சிவலோகத்தில் சிவபெருமான் திருவடியிலே சேர்க்கும் என்றும் ஒரு நல்ல குறிப்பினை உணர்த்துகிறார். நல்ல குறிப்பினை உணர்த்திய நெற்றிக்கண்ணை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து அபயக்கரத்திலே காட்டியும் இதயத்திலே காட்டியும் உந்தியிலே காட்டியும் திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். அபிஷேகம் நிறைவுற்றது. அலங்காரம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை விபூதி எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்திலே சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சி அளிக்கிறான். பெருமானுடைய இடையிலே இருக்கின்ற வெந்நீர் ஆடையை அகற்றிவிட்டு புதிய பச்சை பீதாம்பர ஆடையை பெருமானுக்கு அணிவிக்கிறேன். உடல் முழுதும் இருக்கின்ற நீர்த்தவளைகளை போக்குவதற்காக பட்டு துணியினாலே ஒத்தடம் தடுக்கிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு 16 இடங்களில் விபூதி பூசுகிறேன். உரிய மணிமாலைகளை சாட்டுகிறேன். மிக சிறந்த தங்கத்தாலான கிரீடத்தை எடுத்து பெருமான் திருமுடியிலே சாட்டுகிறேன். பெருமானுக்கே உரிய மாலைகளையும் மலர்களையும் திருவடியிலே சாட்டுகிறேன். பெருமானுக்குரிய நிவேதியங்களை படைக்கிறேன். அலங்காரம் நிறைவுற்று நிவேதியம் படைத்தாகிவிட்டது. அடுத்து தூபம் காட்ட வேண்டும். தூபத்தட்டினை எடுத்து பெருமானுக்கு ஆராதனை செய்கிறேன். சூரியனை மறைத்திருக்கின்ற மேகம் போல இங்கே பெருமானை தூபங்கள் மறைந்து நிற்கின்றன. நாம் பெருமானை வேண்ட வேண்ட
பெருமான் பளிச்சென்று தெரிகிறான். தூபங்கள் அனைத்தும் நாம் வினையைப் போல அகன்று மெதுவாக சென்று விடுகின்றன. பெருமான் பளிச்சென்று தெரிகிறான். பெருமானை நோக்கி ஆராதனை செய்ய வேண்டும். எல்லா இடத்திலும் பெருமான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டேன் என்பதற்கு ஏதுவாக அடுக்கு தீபாரதனை காட்டுகிறேன். எல்லா இடத்திலும் இருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்தில் ஒருவனாய் இருக்கிறான், ஏகனாய் இருக்கிறான். ஒருவனாய் ஏகனாய் இருந்து வழிபாட்டு ஏற்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்பதற்கு ஏதுவாக ஒரு கிளையுடைய தீபாரதை தட்டையெடுத்து ஆராதனை செய்கிறேன். பெருமானை நோக்கி பஞ்சபுராணம் பாடுகிறேன். உலகலாம் உணர்ந்து உகதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெருமானை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணை கொண்ட பெருமானே, எண்ணற்ற அடியார் பெருமக்கள் உன்னையே நாளும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய ஆழ்மனதில் துன்பங்கள் வந்து வினைகள் வந்து அழுத்துகின்றன. எந்த நிலையிலும் உன்னை நினைக்காமல் இருக்கும்படி அந்த தீவனைகள் அவரை நெகிழ வைக்கின்றன, அழிய வைக்கின்றன, மிகவும் அல்லாட வைக்கின்றன. பெருமானே, ஒன்றாயும் உடனாய் இருக்கின்ற பெருமானே, அவருடைய ஆழ் மனதிலே இருக்கின்ற துன்ப வினைகளை போக்கி இன்ப உணர்வை ஊட்டுமாறு நாங்கள் கூட்டு பிரார்த்தனை மூலமாக விண்ணப்பம் செய்கிறோம். எண்ணற்ற அடியார்கள் வயது முதிர்ந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள், ஆகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள். ரெண்டும் இருந்தாலும் செல்வமும் உரிய இல்லறமும் அவளால் நடத்த முடியாத அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பெருமானே, அவர்களை அரவணைத்து கொண்டு நல்ல செல்வத்தை வழங்கி நாளும் இன்பமாய் இருக்குமாறு செய்யுமாறு கூட்டு பிரார்த்தனை மூலமாக விண்ணப்பம் செய்கிறோம். அடியார் பெருமக்கள் வயது முதிர்வின் காரணமாக சிலர் அல்லல்படுகிறார்கள், தனித்து இருப்பதை போல உணர்கிறார்கள். எல்லாம் இருந்தும் சூனிய வயப்பட்டு மனிதர்களை தவிக்கிறார்கள். அவர்களை அரவணைத்து கொண்டு அஞ்சேல் என கூறி அவர்கள் நல்லுணர்வை ஊட்டி ஆன்ம பலத்தை தருமாறு கூட்டு பிரார்த்தனை மூலமாக விண்ணப்பம் செய்கிறோம். நாங்களும் எங்களை சார்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களும் நாளும் எதிர்படுகின்ற அடியார்களும் இன்முகத்துடன் மகிழ்ச்சியாய் காணப்படுமாறு பெருமான் செய்ய வேண்டும் என்று பெருமான் திருவடிகளை பணிந்து இந்த விண்ணப்பத்தை செய்கிறோம். விண்ணப்பம் நிறைவுற்ற பிறகு தீபாரதனை காட்ட வேண்டும். அடுக்கு தீபாரதனை தொடர்ந்து ஒருகலை தீபாரதனை தொடர்ந்து இப்போ பஞ்சகலை தீபாரதனை காட்டுகிறோம். பஞ்சகலை உடைய தீபாரதனை தட்டை எடுத்து பெருமானுக்கு ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். இதயத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். உந்தியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். திருவடியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசித்து பஞ்சாங்க நமஸ்காரமும் அட்டாங்க நமஸ்காரமும் செய்கிறேன். அப்பொழுது பெருமான் திருவடியில் இருக்கின்ற பூக்கள் அப்படியே நகர்ந்து வந்து என் மீது படுவதை கண்டு நான் ஆனந்தம் அடைகிறேன். பெருமான் நம்முடைய வழிபாட்டினை ஏற்கிறான் என்றும் உரிய பலனை வினையை போக்கி நல்வினையை ஊட்டுவான் என்றும் இதன் மூலம் குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. வினை எவ்வளவுதான் இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும் போக்கும் வல்லமையுடைய பெருமான் நம்மிடத்திலே எழுந்தருளி இருந்து விசுரூபம் கொண்டு வினையை போக்கி நல்வினை ஊட்டுவான் என்று இதன் மூலம் குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. நல்ல குறிப்பினை உணர்த்திய பெருமானுடைய திருவடியை உற்று நோக்கி வழிபாடு செய்கிறேன். எழுந்து நின்று வழிபாடு செய்து இந்த வழிபாட்டினை நிறைவு செய்கிறேன்.